அண்மைச் செய்தி. திருச்சியில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என காவல்துறை விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் ஒரு செய்தி மறுப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரம் காந்தி மார்க்கெட் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரும் 16 வயது சிறுமி தனது திருநங்கையான சகோதரனை பார்ப்பதற்காக மற்ற திருநங்கைகளுடன் வசித்து வரும் கல்மந்தை குடியிருப்பு பகுதிக்கு நேற்று மதியம் சென்றுள்ளார். அப்போது அந்த வீட்டிற்கு வந்த பாக்கியா என்ற திருநங்கையை ஸ்விஃப்ட் காரில் வந்த சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநரான மாரிச்செல்வம் என்பவரும் அந்த வீட்டில் இருந்துள்ளார். இந்த நிலையில அந்த சிறுமியை நேற்று மாலை 5 மணிக்கு காரில் அழைத்து சென்றுள்ளார். அதன் பிறகு மாலை 6:30 மணி அளவில் கீரைக்கடை பஜாரில் இந்த சிறுமி போதையில் சுயநினைவு இல்லாமல் கீழே விழுந்து கிடப்பதாக தகவல் அறிந்த அவரது சகோதரி சிறுமியை மீட்டு உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். மாரிச்செல்வன் சிறுமியை காரில் அழைத்து சென்று அவருக்கு ஜூஸ் கொடுத்து பின்னர் அவர் மயங்கியதாகவும் சிறுமியை பாலியல் துன்புறுத்த செய்து பின்னர் கீரைக்கடை பஜாரில் விட்டுவிட்டதாகவும் மாரிச்செல்வன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த சிறுமியின் சகோதரி கொடுத்த புகாரின் பேரில் திருச்சி அழைத்துக்கொள்ள காவல் நிலைய போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையில அந்த சிறுமியின் மற்றொரு சகோதரர் தனது தங்கையை பாலியல் துன்புறுத்தல் செய்த எதிரி மாரிச்செல்வத்தை தனது நண்பர்களுடன் சேர்ந்து கல்மந்தை காலனிக்கு சென்று தாக்கியுள்ளார். இதில் மாரிச்செல்வனுக்கு தலை மற்றும் கால்களில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.